அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் காலையில தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வைகாசி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்துருச்சு. சித்திரை நல்லபடியா முடிஞ்சு சித்திரை மாதத்துல வர அத்தனை திருவிழாக்கள், குலதெய்வ வழிபாடு, பூச்சொரிதல் விழா, சமயபுரம் மாரியம்மன் தேரு, சித்திரை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், கள்ளழகர் ஆட்சியில் இறங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்திருக்கோம். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு எதிர்மறையாகவும் நடந்திருக்கலாம். சோ அதெல்லாம் நமக்கு கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தது நல்லபடியா இந்த மாதத்தோட முதல் நாளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வைகாசி மாதத்துல என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம ஏன் மாசம் மாசம் ஆனா ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்க, எல்லா நாளுமே ஒரே நாள் தானே, வைகாசி 1ங்கிறது ஒரு மாசத்துல ஒரு முதல் நாள் அவ்வளவுதானே அப்படிங்கறது நீங்க கேட்கலாம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எத்தனையோ நம்பர்ஸ் இருந்தாலுமே இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிராக்கள் இருக்கு. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம நம்பர் 2 சொல்றதை விட நம்பர் 1 அப்படின்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா ஒரு கெத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அது பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நமக்கு பிறக்க போற அந்த முதல் மாசத்துல முதல் நாள்ல நல்லபடியா நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த மாசம் ஃபுல்லா நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். அப்படியே நெகட்டிவான சில விஷயங்கள் வந்தாலுமே அதை நம்ம கடந்து போறதுக்கான ஒரு மன தைரியத்தை நமக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம முதல் நாள் வைகாசி 1 நம்ம நல்லபடியா தொடங்கி பூஜையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஆனா ரொம்ப திருப்தியா இருந்தது மனசுக்கு. எந்த ஒரு விஷயமும் மனசுல குறைகள் இல்லாம சந்தோஷமா விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இந்த பதிவுல சித்திரை மாதம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணோம். வைகாசியில என்னென்ன பெரிய விசேஷங்கள் இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கறதே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப கோவில் சமயபுரம் கோவில் ஏமாந்துடும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் என்னை மாதிரி சில பேர் ரொம்ப என்னை விட அதிகமா ஏமாந்துருக்காங்கிறது அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். நம்மளுடைய ஏமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை அனலைஸ் பண்ணேன். நான் பண்ண தப்பு என்ன, நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சாதான் அடுத்த தடவை தப்பு நடக்காம இருக்கும். சோ அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கண்டிப்பா டீட்டெயிலா கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வைகாசி 1 பிறந்தாச்சு. சோ அதை பத்தின விசேஷங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோ கூட போலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமான நாள். இன்னொன்னு என்னன்னா குடும்ப தினம், உலக குடும்ப தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு விசேஷமான நாள். சோ பாத்தீங்கன்னா மாசம் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா குடும்பத்தோட சேர்ந்து நம்ம அந்த குடும்ப தினத்தை நம்ம கொண்டாடி நம்ம அந்த வழிபாடுகள் செய்யலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம இந்த மாசத்தை தொடங்கலாம். சோ பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். இப்ப நம்ம உண்மையாவே வீடியோக்குள்ள போயிடலாம். வைகாசி மாசம் நல்லபடியா தொடங்கியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா முதல் நாள் செய்யக்கூடியது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முன்னோர்கள் அப்படின்னா புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப இருக்க நிலைமையில வெயில் கொளுத்துற சமயத்துல தண்ணியே ஆத்துலயும் இல்ல, கங்கை நதிக்கு நம்மளால அவ்வளவு தூரம் எல்லாராலையும் போக முடியாது. ஸோ வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தண்ணீர் உப்பு இதை போட்டு நான் நல்லபடியா கங்கா ஸ்நானம்ங்கிறது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசல்ல நல்லபடியா காவி விட்டு கோலம் போட்டு பூக்கள் வச்சு நல்லபடியா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு நெய் தீபம் தான் ஏற்றிருந்தேன். இன்னைக்கு நம்ம முதல்ல ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு. அதோட மட்டும் இல்லாம துளசி அம்மாவுக்கு நம்ம ஒரு விளக்கு ஏத்தலாம். துளசி நம்ம வீட்டுல மாடம் இல்லை அப்படின்னா பெருமாள் படம் வச்சிருக்கவங்க இல்ல விஷ்ணு பகவான் படம் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கும் ஏத்துங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பக்த பிரகலாதன் அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு விஷ்ணு பக்தர் பாத்தீங்கன்னா அவருக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நரசிம்ம அவதாரம் எடுத்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வைகாசி மாதம். அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது எப்பவுமே நம்ம செய்யணும். எந்த வழிபாடு சின்னதா ஒரு வீட்டுல நீங்க விளக்கு ஏத்துறீங்க செவ்வாய் வெள்ளினா கூட நம்ம குலதெய்வத்துக்குன்னு தனியா ஒரு சின்ன அகல் விளக்காவது ஏத்தும் போது குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூரிய பகவான், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரிய சந்திரன் இருக்காங்க இல்லையா, அதனால சூரிய பகவான் கண்டிப்பா வணங்கணும். அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவான வழிபாடு செய்யலாம். அதோட மட்டும் இல்லாம நீங்க மஞ்சள் நிற உடை இருந்தா வச்சுக்கலாம், அந்த அணிந்துக்கலாம். இல்ல மஞ்சளாவது நெத்தியில விட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பயிற்சி இப்பதான்
நடந்திருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா மங்களகரமா இன்னைக்கு வந்து நம்ம பாசிட்டிவா அந்த டே வந்து தொடங்கணும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படிதான் வந்து எல்லா விளக்குகளையும் ஏத்திட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை வந்து பண்ணேன். இன்னைக்கு நெய்வேத்தியமா டைமண்ட் கல்கண்டு மட்டும் தான் வச்சிருந்தேன். என்கிட்ட பெருசா நெய்வேத்தியம் இல்லை, ஏன்னா உடம்பு சரியில்லை எனக்கு கொஞ்சம் நேத்து, அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால எதுவுமே வாங்க முடியல. அது மட்டும் இல்லாம சொன்னா நம்ப மாட்டீங்க, பூ இல்லாம நான் பூஜையே பண்ணதில்லை. ஆனா கொஞ்சம் ஒரு 4 பூ தான் இருந்தது. அந்த 4 பூவை வச்சு தண்ணி வச்சு நான் வந்து டைமண்ட் கல்கண்டு சிம்பிளா வச்சு ஊதுபத்தி கப் சாம்பிராணி காமிச்சு நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணி நான் வந்து என்னோட பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேன். என்னுடைய பூஜை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மனசு நிறைவா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே வந்து நம்ம கிராண்டா தான் எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, வைகாசி மாதம் நம்ம வந்து மாசப்பரப்பு அன்னைக்கு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப தினம் அப்படிங்கிறதுனால நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லோருமே ரொம்ப நலமுடனும் பலமுடனும் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதலை வந்து இன்னைக்கு வைப்போம். கண்டிப்பா குலதெய்வம் கோயில் பக்கத்துல இருந்தா நீங்க குலதெய்வத்து கோயிலுக்கே போய் நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். என்னால வந்து அவ்வளவு தூரம் போக முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து போகல, நல்லபடியா வீட்லயே வந்து சாமி கும்பிட்டாச்சு. கற்பக விநாயகர், விநாயகர் எந்த விநாயகரா இருந்தாலும் சரி இன்னைக்கு விநாயகர் பெருமான் வழிபாடும் செய்யுங்க. மாசத்துல நாள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறீங்க, இல்ல யாராவது ரொம்ப வெயில்ல இருக்காங்க, தாகமா இருக்காங்க, அவங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. இல்ல வந்து ஒரு தயிர் சாதம், இல்ல அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ கேட்டுட்டு கொடுங்க. அதாவது பொதுவா வந்து நம்ம இஷ்டப்படிதான் எல்லாத்துக்கும் தானம் பண்றோம். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் கேட்டு நம்ம செய்யலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து குஸ்கா கூட சாப்பிடணும்னு தோணிருக்கலாம், இல்ல வந்து தக்காளி சாதம் சாப்பிடணும்னு தோணலாம். நம்ம எப்பவுமே தயிர் சாதமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல வெள்ளரி பிஞ்சு வாங்கி கொடுக்கலாம், தர்பூசணி பழம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இந்த நாள்ல வந்து தொடங்குனீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம மட்டுமே எல்லாமே சேர்த்து வைக்கணுங்கிறத நினைக்காம மற்றவங்களுக்கும் சில விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீகத்துல நிறைய தடவை வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தான தர்மங்கள் வந்து சொல்லி கொடுக்கறதே எதுன்னா ஆன்மீகம் மட்டும்தான். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் செய்வோமாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஸோ இந்த வைகாசி 1 நல்லபடியா எல்லாருக்கும் தொடங்கட்டும். வைகாசி விசாகமும் வரப்போகுது. பௌர்ணமி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் முருகனுக்கும் உரியது. அதே மாதிரி சிவபெருமான் பார்வதிக்கு நம்ம வந்து இந்த மாதம் வந்து வழிபாடு செய்யக்கூடியதுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதையும் வந்து நீங்க வந்து கண்டிப்பா செய்யுங்க. சிவபெருமான் குடும்பம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படிங்கிறத காரணத்தை நான் சொல்றேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளைய பட்டாளத்துக்கு அனுப்பி நாட்டுக்கு காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவபெருமான் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பெற்ற 2 பிள்ளைகளுமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்காக, உலக நலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வச்சது அந்த சிவன் பார்வதி தான். ஒரு தாய் தந்தை அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறத சிவன் பார்வதி தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதையும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலத்து மூலமா நமக்கு வந்து காட்சி கொடுத்து, ஒரு மனைவி வந்து கணவனோட சரி பாதியில வந்து இருக்கிறவ, அவளை வந்து நம்ம வந்து எந்த இடத்துலயும் வந்து இறக்கி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான கடவுள், அற்புதமான குடும்பம் சிவ குடும்பம். விநாயகரும் உலக நன்மைக்காக அங்கங்க வந்து ஆலமரத்தடி, அரச மரத்தடி, ஆத்தங்கர ஓரம்னு நம்மளை வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. முருகப்பெருமானும் குன்று மேல உட்கார்ந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிள்ளைகளை தந்த அந்த சிவ குடும்பத்துக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அருளக்கூடிய அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தரக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர்களுக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாளை இனிய நாளாக அமைக்க நம்ம எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை வந்து என்னைக்கும் நமக்கு துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வைகாசி மாதம் முதல் நாள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.